கதறி அழுத த்ரிஷா. உடனே விஜய்க்கு ஃபோன் போட்ட த்ரிஷா அம்மா. அடுத்து என்ன தடபுடல் ஏற்பாடுதான். நடிகை த்ரிஷா விஜய் இருவருக்கும் இடையிலான கிசுகிசு சர்ச்சை தற்பொழுது மிகப்பெரிய உச்சத்தை எட்டியுள்ளது. தொடர்ந்து பல படங்கள் விஜய் த்ரிஷா இணைந்து நடித்து இந்த ஜோடி சேர்ந்தால் அது வெற்றி கூட்டணி என சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில், குருவி படத்திற்கு பின்பு ஜோடி சேர்ந்து நடிக்காத விஜய் த்ரிஷா சுமார் 14 வருட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் லியோ படத்தில் இணைந்து நடித்தனர். லியோ படத்தில் த்ரிஷா நடிப்பதற்கு முக்கிய காரணமே விஜய் தான் என்றும் அவர்தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் தெரிவித்து லியோ படத்தில் த்ரிஷா நடிக்க சிபாரிசு செய்தார் என பரவலாக பேசப்பட்டு வந்தது. மேலும் லியோ படம் வெளியாவதற்கு முன்பு விஜய் நடித்த வாரிசு படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் மனைவி பங்கேற்காத நிலையில் விஜய்க்கு அவரது மனைவிக்கும் இடையில் பிரச்சனை. விஜயை விட்டு பிரிந்து சங்கீதா லண்டனில் தனியாக இருக்கிறார், அதனால்தான் வாரிசு ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வரவில்லை என்கிற பேச்சும் அடிபட்டது. இந்த நிலையில் விஜய் த்ரிஷா இருவரும் லியோ படத்தில் இணைந்து நடித்த பின்பு தொடர்ந்து இவர்கள் இருவர் பற்றி கிசுகிசு அடுத்தடுத்து வெளியானது. அதாவது விஜய் நீலாங்கரை வீட்டின் அருகே த்ரிஷா புதிய வீடு வாங்கி விஜய் வீட்டின் அருகே குடியேறிவிட்டார். மேலும் விஜய் புதிய அலுவலகம் இருக்கும் அபார்ட்மெண்ட்டிலும் புதியதாக த்ரிஷா ஒரு வீடு வாங்கியுள்ளார். இப்படி விஜய் த்ரிஷா குறித்து பல செய்திகள் தொடர்ந்து வெளியாகி விஜய் த்ரிஷா கிசுகிசுக்களை மேலும் பரபரப்பு அடைய செய்தது. இப்படி தொடர்ந்து விஜய் த்ரிஷா இருவருக்கும் இடையில் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கையில், பிரபல சினிமா பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் த்ரிஷா குறித்து சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். அதில் த்ரிஷாவின் திருமண நிச்சயதார்த்தம் நின்று போனதற்கு காரணமே விஜய் தான் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலெல்லாம் உண்மை இல்லை என தெரிவித்த அந்த பத்திரிகையாளர், விஜயின் அரசியல் வருகையின் காரணமாகத்தான் அவருடைய இமேஜை டேமேஜ் செய்வதற்காக விஜய் த்ரிஷா குறித்து பல கிசுகிசுக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் இமேஜ் இதனால் டேமேஜ் ஆகி கொண்டிருப்பது உண்மைதான். விஜய் நடித்த போக்கிரி படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த படத்திற்கு சக்சஸ் மீட்டிங்கிற்கு த்ரிஷா தன்னையும் விஜய் அழைப்பார் என எதிர்பார்த்து இருந்துள்ளார். ஆனால் விஜய் அழைக்கவில்லை. இதனால் ரொம்பவே மனதளவில் கஷ்டப்பட்டு வீட்டில் விஜய் நம்மை அழைக்கவில்லையே என தேம்பி தேம்பி அழுதுள்ளார் த்ரிஷா. உடனே விஜய்க்கு ஃபோன் போட்ட த்ரிஷா அம்மா, வீட்டில் த்ரிஷா நீங்கள் போக்கிரி பட சக்சஸ் நிகழ்வுக்கு அழைக்கவில்லை என தேம்பி தேம்பி அழுவதை தெரிவித்து, மேலும் நீங்கள் த்ரிஷா கூட நடித்த ஆதி படம் ஃப்ளாப் ஆனதுனால எங்களை ஓரங்கட்டுறீங்களா என விஜயிடம் நேரடியாக கேட்டுள்ளார் த்ரிஷா தாய். அதற்கு விஜய், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நாளைக்கு உடனே மீட் பண்ணலாம் என தெரிவித்தவர், த்ரிஷாவை சமாதானம் செய்ய அடுத்த நாளே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மதிய சாப்பாடு விருந்து கொடுத்து அசத்தியுள்ளார் விஜய். மேலும் அப்போது த்ரிஷா குறித்த ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அதனால்தான் உங்களை அழைத்தால் இது குறித்து உங்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்றுதான் உங்களை அழைக்க தேவையில்லை என தெரிவித்த விஜய் என கூறப்படுகிறது. மேலும் இதன் பின்பு குருவி படத்தில் விஜயுடன் ஜோடி சேர்ந்து நடித்த த்ரிஷா அதன் பின்பு 14 வருடத்திற்கு பின்பு லியோ படத்தில் இணைந்தது இந்த ஜோடி என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.